கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நம்முடைய நம்பிக்கை ஒளியும் வாயிலாக உங்களோடு இடைப்படுவது மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது. இந்த நாளில் நாம் தியானிக்கக்கூடிய செய்தியுடைய தலைப்பு 100 மடங்கு பலன். அதாவது நம் முற்பிதாவாகிய ஆபிரகாமிடம் தேவன் உன் மகனும் உன் ஏக சுதனுமாகிய ஈசாக்கை தகன பலியாக பலியிடு என்றார். பாருங்களேன், அவர் வயோதிப நாட்களிலே ஈசாக்கை கர்த்தர் அவருக்கு மகனாக அருளினார். ஆனாலும் கூட அந்த கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படித்து தன் மகனை பலி செலுத்த அவர் மோரிய தேசத்து மலைக்கு செல்கிறார். அந்த நாளிலே அந்த நேரத்திலே ஈசாக்குக்கு ஏறக்குறைய 25 வயது இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஆனால் அவன் தான் கட்டைகளை சுமந்து கொண்டு தந்தையோடு செல்கிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் ஈசாக்கு கேட்கிறான், தகப்பனே, நம்மிடத்தில் நெருப்பு இருக்கிறது, கத்தி இருக்கிறது, கட்டையும் இருக்கிறது, பலி செலுத்த ஆடு எங்கே என்று கேட்கிறான். ஆனால் ஈசாக்கு பதிலாக அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார் எப்படி என்று ஒரு வார்த்தை மாத்த சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்திலே ஆபிரகாமுடைய மனவேதனை எப்படியா இருந்திருக்கு யோசித்து பாருங்களேன். பலி கொடுக்க போது இவனை தான், ஆனா இவனிடமே இந்த வார்த்தை சொல்ல வேண்டியதா இருக்கிறது என்று. ஆனாலும் கூட கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுத்தி அது 25 வயது மகனை மலை மேல் கொண்டு சென்று அவன் கை காலில் கட்டி அந்த கட்டைகளை மேல் கிடத்தி தகன பலியாக செலுத்த வேண்டும் என்றால் கத்தியை ஓங்கி அவன் கழுத்தை அறுக்க வேண்டும். அதையும் செய்ய அவர் முற்படுகிறார் பிரியமானவர்களே. அல்லேலூயா. ஆனாலும் கூட தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு தேவனுக்கு பயந்து தன்னை ஒப்பு கொடுத்த அந்த ஈசாக்கு அப்படியாய் பக்தியோடு வாழ்கிற அந்த சூழ்நிலையிலே அவனுக்கு மனைவியாக எலியேசர் ரெபெக்காளை பக்கத்து தேசத்திலிருந்து அழைத்து வருகிறார். அப்படி அழைத்து வரும் பொழுது இவர் ஒரு மாலை வேலையிலே தியானம் பண்ணி கொண்டிருந்தார். வயல்வெளியில அந்த இதுல தியானம் பண்ணி கொண்டிருந்தாராம். அதாவது வாலிபர்களாகி நான் மாலை வேலையில ஏதாவது செய்து கொண்டிருக்க, ஆனா இவரோ தேவனுக்கு பயந்து தன் தகப்புடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மரா இருந்தபடினாலே அந்த மாலை வேலையில கூட இவர் தியானம் பண்ணி கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. அந்த நேரத்திலே அவருக்கு ஏறக்குறைய 40 வயது இருக்கும் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்குது. அப்படி கூட்டிக் கொண்டு வந்த ரெபெக்காளை தன் தாய்க்காக கொண்டிருந்த வேதனை நீங்கி தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டார் என்று வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. அதன் பிறகு ஏறக்குறைய அவருடைய 60வது வயதிலே அவருக்கு மனைவிக்கு சின்ன மனத்தாங்கல் என்னென்றால் திருமணம் நடந்து 20 வருடங்கள் ஆகிவிட்டது, குழந்தை இல்லையே என்று மனைவியை கேட்கிற வேளையிலே தன் மனைவிக்காக தேவனிடம் மன்றாடி ஜெபித்தார் என்று வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. அந்த நாளிலே கர்த்தர் ஈசாக்கை நேசித்தபடியினால இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் அல்லவா, அவர் இரட்டத்தனியான பிள்ளைகளையே அவனுக்கு அருளினார் என்று வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. அதன் பிறகு அவர் கேரா ஊரில் தங்கியிருந்தார். ஆனா கேரா ஊரில் சுற்றிலுமாய் எல்லா தேசங்களும் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஆனால் இவரோ அந்த கேரா ஊரிலே அந்த ஒரு வயலில் சென்று நெல் விதைகளை அதாவது அங்க கோதுமை மணிகள் அவர் விதைத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி விதைத்த வேலையிலே கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினாலே அதை 26:12 வாசிக்கிறோம். கர்த்தர் அவரோடு இருந்தபடியினாலே 100 மடங்கு பலனை பெற்றார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. என்ன ஒரு அற்புதம் பாத்தீங்களா. 100 அதாவது ஒரு கோதுமை மணி 100 பலனை தந்தது என்று வாசிக்கிறோம். இது எனக்கு ரொம்ப நாள் என் மண்டையில கொஞ்சம் ஒரு கேள்வியாகவே இருந்தபடியினாலே பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு நல்ல செழிப்பான வயல்வெளியின் மத்தியிலே நான் நடந்து சென்று கொண்டிருந்தேன். அப்படி எனக்குள்ள ஒரு யோசனை, இந்த நெல் மணியை நான் எண்ணி பார்க்கிறேன் என்று ஒரு செடியை பிடுங்கி அது அந்த பரப்பு மேல போட்டு அதை நான் எண்ணி பார்க்கும்போது 65 நெல் மணிகள் இருந்தது பிரியமானவர்களே. நான் அந்த கிராமத்தில் இருந்து பெரியவர்களை பார்த்து கேட்டேன், இது எப்படிங்க இது, எங்க வேதத்துல 100 மடங்கு பலனை அடைந்தார் என்று வாசிக்கிறோம், இது எப்படி கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லப்பா நல்ல செழிப்பான வயல்வெளியா இருந்தாலும் கூட 70-75 மணிகள் தான் கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தபடியினாலே அந்த நாளிலே ஈசாக்கு விதைத்த பொழுது சுற்றிலுமான தேசங்களில் பஞ்சம் இருந்தாலும் கூட ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தபடியினாலே 100 மடங்கு பலனை அடைந்தார் என்று வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. ஆம் பிரியமானவர்களே, சங்கீதம் 37-34 வாசிக்கிறோம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. கர்த்தருக்கு காத்திருந்தால் நீ பூமியையே சுதந்திரித்துக் கொள்வ அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார் என்று எழுதப்பட்டது பிரியமானவர்களே.
ஆம் பிரியமே, நாம் கர்த்தருக்கு எப்பொழுது ஈசாக்கை போல பணிந்து குனிந்து தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், தேவனுக்கும் பயந்தார். அப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தபடினாலே ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம கூட நம் வாழ்க்கையிலே எத்தனையோ தோல்விகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ துன்பங்கள் வரலாம், வராம இருக்காது என்று சொல்ல வரலாம். ஆனாலும் கூட நீ யாரோடு இருக்கிறாய்? கர்த்தரோடு இருக்கிறார். உன் பலவீனத்தோடு இருக்கிறாயா? கர்த்தரோடு இருக்கிறாயா? உன் வேதனையோடு இருக்கிறாரா? கர்த்தரோடு இருக்கிறாயா? உன் கண்ணீரோடு இருக்கிறாயா? அல்லேலூயா. நாம் கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருக்கும் பொழுது எந்த காரியம் வந்தாலும் வேதத்தில் வாசிக்கிறோம், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று சொன்னபடினாலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை கூட, நம் குடும்பங்களை கூட, நம் சூழ்நிலை எல்லாரும் நாம் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. ஆமென்.